காளான் வளர்ப்புக்கு சீதோஷ நிலையும் இடமும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நகர்ப்புறங்களிலும் காளான் வளர்த்து சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து வருகிறார் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த பாலாஜி. இது எப்படி சாத்தியமானது, இதற்கான தொழில்நுட்பம் என்ன பயன்படுத்துகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறுகளை அவரிடமே முன்வைப்போம். வணக்கம் சார். நகர்ப்புறங்களிலும் காளான் வளர்க்க முடியும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி சாதிச்சிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமானது சார்? கண்டிப்பாக இப்போ நம்ம நகரப்புறத்தில் 10 100 சதுரடியில் இந்த காளான் வளர்க்க முடியும். அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் 2 வருஷ காலமாக. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வைக்கோல், அப்புறம் எளிமையான முறையில் இந்த கேன், லீக்கேஜான கேன், பிளாஸ்டிக் கேன். மற்றபடி இயற்கையான முறையில் பண்ணுறது கொதிநீர், ஸ்டீமர் மெத்தடில் நான் செயல்பட்டுருக்கேன். இதற்கான தொழில்நுட்பங்கள் என்னென்ன பயன்படுத்தி வருகிறீர்கள்? இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த காளான் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 30 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். புழுக்கமான சூழ்நிலையில் இது தேவைப்படுது. அதுக்கோசரம் நான் சோடியம் லைட்டை ஒரு ரெகுலேட் பண்ணி தேவையான டெம்பரேச்சர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதை எக்ஸாஸ்டர் மூலமாக வெளியெடுத்துறேன். இந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இந்த காளானுக்கு கிடைக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இருக்கு நான் பண்ணி ஒரு வருடமாக இந்த டெக்னாலஜி மெத்தடில் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த காளான் வளர்ப்புக்கு மூலப்பொருட்களாக வைக்கோல், விதைகளும் முக்கியமாக கருதப்படுது. இதை தவிர மற்ற பொருட்கள் நீங்கள் எப்படி குறைந்த விலையில் எங்கேருந்து வாங்கி பயன்படுத்துகிறீங்க? இது காளான் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காளான் வைக்கோல் நம்ம இந்த குரோம்பேட்டை தாண்டி தாம்பரம், கூடாஞ்சேரியில் கிடைக்குது. வைக்கோல் பெரிய மாதிரி ஒரு 100 பிரி வாங்கி மாடியில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம். மற்ற பிபி கவர் பயன்படுத்தாமல் இந்த வேஸ்டேஜான கேன் பயன்படுத்துகிறேன். இது மறுசுழற்சி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு தடவை வாங்கினோன்னா நம்ம கிட்டத்தட்ட பல ஒரு 2-3 வருஷமாக அந்த கேன் சிஸ்டத்தை நான் பயன்படுத்திகிட்டே இருக்கேன், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். விதை நம்ம வேளாண்மையிலே விதை கிடைக்குது காளான் வித்துக்கு. நகர்ப்புறங்கள் பொறுத்த வரைக்கும் இடம் தான் பெரிய பற்றாக்குறை இருக்குது. எப்படி இது குறைவான இடத்தில் காளான் வளர்க்க முடியுமா? தவிர இதை பகுதி நேரமாக தொழிலாக பார்க்க முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேன் இந்த மாதிரி கேன் சிஸ்டத்தில் நம்ம பண்ணலாம். வைக்கோல் முதலீடு ஒரு 10,000 ரூபாய் கையில் வச்சு பண்ணிங்கன்னா வைக்கோல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரி 20 ரூபா வருது. ஒரு 100 பிரி 2,000 ரூபா வருது. விதை 100 பேக்கெட் பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் 3,000 ரூபா வருது, 5,000 ரூபா. மீதி நம்ம கொதிக்க வைக்கிறது தான் வேலைகள். இவ்வளோ தான் தேவை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெட்ரூமை ஒதுக்கிட்டு ரேக் சிஸ்டமாக பண்ணலாம், கீழே கூட வச்சு பண்ணலாம், உரி மாதிரி கூட கட்டி தொங்க விடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா செலவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேனு மற்ற செலவு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இது ஒரு தடவை முதலீடு பண்ணிங்கன்னா அது வர லாபம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேனில் 500 கிராம் வருது. 10 கேனில் 5 கிலோ வரும், 100 கேனில் 50 கிலோ வரும், 200 கேனில் 100 கிலோ வரும். ஒரு தடவை 10,000 ரூபாய் போட்டுட்டு நம்ம 100 கிலோ மஷ்ரூம் எடுத்தோன்னா 1 கிலோ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சந்தையில் 200 ரூபாய் விலைக்கு போகுது. 20,000 ரூபாய் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20,000 ரூபாய் போனால் அகைன் 10,000 ரூபாய் வந்தோன்னா இந்த அடுத்த முதலீடு பார்த்தா இந்த ரேக்கில் நம்மளுக்கு இந்த கேன்லாம் இருக்கும். மறுபடியும் 2,000 ரூபாய் வைக்கோல், 3,000 ரூபாய் விதை வண்டி வாங்கினா போதும். 5,000 ரூபாய் போட்டு நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் பகுதி நேரமாக பயன்படுத்தான்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். செலவு போக அந்த 5,000 ரூபாய் போக 10,000 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணலாம் 10 ரூமில். நன்றி சார். 100 சதுரடி இடத்தில் 100 கிலோ காளான் உற்பத்தி செய்து இதன் மூலம் 10,000 ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் என்பது இவரது சாதனை மூலம் தெரிகிறது. இது தவிர இன்றைய காலத்து இளைஞர்கள் கூட இதில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கலாம் என்பதே உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் வேல்சங்கர்.